அண்ணா லெஃப்ட்ண்ணே. ஸ்ட்ரைட்டா போயிடுங்க. இந்த ரைட் போயிடுங்க. அதோ அந்த வண்டி கிட்ட நிறுத்திக்கோங்க. இங்க தானே. இந்தாங்க. என்னடா இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்ட? இல்லக்கா, வாக்கிங் போலான்னு. ஆமா, நீ நாளைக்கு தானே ஊர்ல இருந்து வரேன்னு சொன்ன? இல்லடா, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை, அதான் நான் இன்னைக்கே வந்துட்டேன். அப்பா அம்மாலாம் ஊரில் தான் இருக்காங்க, அவங்க நாளைக்கு தான் வராங்க. சரி, சித்தி எங்க? தூங்குறாங்கக்கா. சரி சரி, சாவி எடு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எங்கம்மா பாடி? உள்ள சார். யாருமா அந்த பொண்ணு? தெரியல சார், நானே காலையில தான் வந்தேன். என்னம்மா சொல்றீங்க நீங்க? உன் வீட்டில் ஒரு பொண்ணு செத்து கிடக்கா, கேட்டா யாருன்னு தெரியலன்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? சார், உண்மையிலேயே தெரியல சார். என்னம்மா அப்படி? புலி வாயா. அப்ப கடைசியா உன் சித்தி வீட்டில் தான் சாவி கொடுத்து வச்சுட்டு போயிருக்க. ஆமா சார். சார், இந்த பொண்ணு காலையில் தான் வந்துச்சு. நேற்று ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னு பக்கத்தில் சொன்னாங்க சார். உன் சித்தி வீடு எங்க இருக்கு? உன் சித்தி வீடு எங்கம்மா இருக்கு? டி நகர் சார். வா அஞ்சலி, உள்ள வா. ரஜினி சொன்னா நீ காலையிலேயே சாவி வாங்கிட்டு போயிட்டேன்னு. ஆமா, ஊருக்கு போனது என்னாச்சு? என்னடி என்னாச்சு? இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? என் அக்கா பொண்ணு தான் சார். இந்த பொண்ணோட வீட்டு சாவி 2 நாள் உங்க வீட்டில் தானே இருந்துச்சு? ஆமா சார். ஏதாவது பிரச்சனையா சார்? இந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கான்னு சொல்லியிருந்தாங்களே, அவர் வர சொல்லுங்க. ரஜினி, ரஜினி, கதவு திறப்பா. என்னம்மா? ரஜினி. ஆமா சார். உட்கார். உட்கார முதல்ல. ஏன்டா அந்த பொண்ணை கொலை பண்ண? சார், நான் பண்ணல சார். நான் எந்த பொண்ணையும் கொலை பண்ணல சார். பண்ணல? இல்ல சார், நான் பண்ணல சார். நான் பண்ணல சார். நான் தான் சார் பண்ணேன். அவ பேர் கவிதா. 2 வருஷமா லவ் பண்ணோம். தப்புன்னு தெரிஞ்ச ஒரு தப்பு பண்ண சார். டேய், கால்
காலிங் பெல் அடிக்குது பாருடா, கதவு திறடா. ஏண்டா காலிங் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்க, கதவு திறக்க மாட்டியா நீ? அப்படி என்னத்தான் இந்த போன்லயே பேசிக்கிட்டு இருக்கியோ? என்னடி அஞ்சலி, கிளம்பிட்டியா? ஆமா சித்தி, இந்தாங்க சாவி. குடு. நான் போயிட்டு வரேன். நீ ரெடியா இரு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஹலோ. சொல்லு. ஓ, இப்போதான் வந்தியா? சாப்பிட்டியா? ஓகே. சரி சரி, இரு கூப்பிடுறேன். எங்கள் மம்மி வராங்க. ஓகே, பாய். போன்ல யாரு? அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். உட்காரு. யார் வீடுறா இது? ஏன் சொன்னாதான் வருவியா? சரி உள்ள போ. என்னடி பர்ஃப்யூம் வாசனை தூக்குது? பொறுக்கி நாயை ஏன்டா கடிச்ச? அதுக்கு தானே வந்தோம். அதுக்கு நீ இப்படியா? ஏதாவது சாப்பிடலாமா? வேண்டாம். கேக்குறேன்ல. வேண்டாங்கறேன்ல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? டேய், போன் கூட இங்க. என்ன இது? நீ போன் குடுறா. உன் பேர் கவிதா தானே? இதுல ரஞ்சினின்னு இருக்கு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன தேவையில்லாத விஷயம்? ஏய், ஒழுங்கா பேசுடா. உனக்கு எதுக்கு மரியாதை? ஏய் மூடுடா, நீ அதுக்கு தானே கூட்டிட்டு வந்த. என்னமோ ஒழுங்கு மாதிரி பேசுற. உன் போனை பார்த்தா தானே தெரியும் உன்னோட ஒழுங்கு என்னன்னு. பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க. வாய மூடி முட்டை. கவிதா, ஏய் கவிதா, கவிதா, ஏய் என்னாச்சு? ஐயோ, ரஜினி, 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 என்னாச்சுப்பா? ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? ரஜினி, 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 என்னாச்சுப்பா? ரஜினி சார், பாய்சன் சாப்பிட்டா சார். ஹலோ. என்ன எங்கெல்லாம் பார்த்தா லூசு பசங்க மாதிரி தெரியுதா? இது ஒரு விஷயம். கிளாட்வின் டீ கேளு. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது கூட நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் லவ் பண்ண மாட்டேமா, ஆனா ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கும்னு எங்க அம்மா கிட்ட இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் யாசினு, அடுத்து எழில, அடுத்து கிளாட்வின், மணி வேற உள்ள இடையில ஒருத்தன். நீ எவன் கூட வேணா பேசு, எவன் கூட வேணா சுத்து, எவன் கூட வேணா படு, எங்க லைஃப வீணாக்காத. நீ வாழவே முடியாது. பாக்குறியா?